சுவாமியே சரணமையப்பா, அரிகர சுதனே சரணமையப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அல்புறுதல் வேண்டும். ஸ்ரீ சத்தியமாய 18 படி மேல் வாழும் ஹரிகர சுதனானந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக அன்பர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய நல் இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் பணிந்த வணக்கம். அண்மையில் என்னுடைய இனிய தோழர் மனிதநேய மாண்பாளர் ஜெய சாரதி அவர்களோடு சேர்ந்து விரிகுடா நாட்டிற்கு ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்றபோது எங்கள் கண்முன்னே காட்சி தந்தது இறைவனுடைய அருள்கொடை தேசம் என்று வர்ணிக்கக்கூடிய கேரளா. தென்றலும் தேனும் சுவைமிகு காலும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி இறைவனின் அருள்கொடை தேசம் என்பார்கள். காரணம் ஐயப்பனுடைய அருள் கடாட்சம். அதுபோல இந்த விரிகுடா நாட்டில் புளோரிடாவில் பதிவு செய்யப்பட்ட அந்த டாம்பாவில் உள்ள ஐயப்பன் கோவிலினுடைய அருள் கடாட்சம் அந்த மண்ணில் பறந்து விரிந்து கிடப்பதை கண்கொள்ளா காட்சியாக பார்த்தோம். நம்மை அழைத்து செய்து அதனுடைய வரலாறுகளை, அங்குள்ள அன்பர்களுடைய பெருமையை நமக்கு சொன்ன 2 தோழர்களை நன்றியோடு நினைப்போம். ஒருவர் நம்முடைய அந்த திருக்கோயிலினுடைய முக்கிய மனிதர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரர் விஜய் அவர்கள், இன்னொன்று எங்களுக்கான உபசரிப்பை அன்போடு அங்கே அழைத்து சென்ற அருமை சகோதரர் தமிழ் அன்பர் தேவா அவர்கள். 2 பேரையும் நாம் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைக்கணும். இப்ப அந்த விரிகுடாவில் இருக்கக்கூடிய டாம்பாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை இந்த நிகழ்வில் பதிவு செய்கின்றேன். இது எனக்கு தெரிஞ்சு புளோரிடாவில் பதிவு செய்யப்பட்ட இந்த டாம்பாவில் இருக்கக்கூடிய விரிகுடாவில் இருக்கக்கூடிய முதல் ஐயப்பன் கோவில் என்று நினைக்கின்றேன். இதனுடைய 2000 தொடங்கப்பட்ட இது கிட்டத்தட்ட ஒரு 24 ஆண்டுகளாக பிரம்மாண்டமாக பிற தேவதைகளை எல்லாம் வைக்கப்பட்டு மூர்த்தியாக பிரத்யேகமாக ஐயப்பன் கோவில் எப்படி அங்கே மேல் சாந்தி கீழ் சாந்தி என்று எப்படி ஆகம முறைப்படி நியமம் படி செய்கின்றார்களோ அதுபோல 18 படி வைத்து மண்டல பூஜை காலத்தில் விரதம் இருந்து இருமுடியை சுமந்து அமெரிக்க மண்ணிலிருந்து வரக்கூடிய அன்பர்களுக்காக கதவு திறக்கப்பட்டு அவர்கள் தூய்மையோடு பூரணத்தோடு கொண்டு வரக்கூடிய நெய்யபிஷேகம் அங்கே ஆண்டவனுடைய திருமேனியில் செலுத்தப்படுகிறது. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்திரிய திவ்யம் நமோ நமக என்று கொண்டாடுகின்றோமே. ராஜசேகர மன்னன் பந்தல ராஜாவினுடைய வளர்ப்பு மகனாக பம்பையில் கண்டெடுக்கப்பட்டு பிறகு இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு, அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்டுவதற்கு மகிஷமுகியை வதம் செய்து நாமெல்லாம் எரிமேலியில் பேட்டை துள்ளி பெரும்பாதை, பிறகு பம்பையில் வணங்கி பம்பா கணபதியை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கி சிறும்பாதை என்று சென்று கல்லுமுழ கணபதியையும் எப்படி நம்முடைய ஐயப்பனையும் தரிசித்து மஞ்சள் மாதாவை வணங்கிவிட்டு வருகின்றோமோ அது போல அமெரிக்காவினுடைய பல்வேறு பகுதியிலே இருந்து இந்த விரிகுடா நாட்டிற்கு இந்த ஐயப்பனை தரிசிப்பதற்கு, ஏனென்றால் அது சபரிமலையா அல்லது டாம்பா ஐயப்பனா என்று தெரியாத வகையில் அப்படி நியமத்தோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய தர்ம சாஸ்தாவாக அங்கே காட்சி தருகின்றார். எனக்கு தெரிந்து வட அமெரிக்காவினுடைய முதல் ஐயப்பன் கோவில். இங்கே பகவத்கீதையா உண்டு, யோகாவா உண்டு, சோஸ்திரங்கள் உண்டு, ஸ்லோகங்கள் உண்டு, நடனங்கள் உண்டு, இசை உண்டு, நல்ல நாட்டிய வகுப்புகள் உண்டு. நம்முடைய பாரம்பரியத்தை அப்படியே பண்பாட்டை பறைசாற்றுகின்றார்கள். மண்டல காலத்தில் அதேபடி விரதம் இருக்கின்றார்கள், அதேபடி மாலை அணிவிக்கின்றார்கள், அதேபடி வண்ண உடை அணிக்கின்றார்கள். அதே மாதிரி குருசாமி உண்டு, கன்னிசாமி உண்டு, கூட்டு பஜனை உண்டு, வழிபாடு உண்டு, அன்னதானம் உண்டு. மகர சங்கராந்திரி அன்றைக்கு ஜோதி தரிசனம். எப்படி பொன்னம்பல வேட்டிலே ஜோதி தோன்றி கருடன் வானத்திலே வட்டமிட்டு பொன்னாபரண பெட்டி எடுத்து பந்தல மகனின் குழமாறனாக குழந்தை பாலகனாக இருந்த போது அணிவிக்கப்பட்ட அத்தனை அணிகளையும் போட்டு தூப தீப ஆராதனை செய்கின்றார்களோ அதுபோல மகர சங்கராந்தி ஜோதி தரிசனம் இன்றைக்கும் டாம்பாவிலே அப்படியே மை சிறுக்க வகையில் நடத்துகின்றார்கள். அங்குள்ள அன்னக்கூடம் பார்க்கின்றேன். பிரசாதம் வழங்கக்கூடிய இடம் தூய்மை தூய்மை தூய்மை. இது மட்டுமல்ல, தைப்பூச விழாவா உண்டு, நவராத்திரியா சிவராத்திரியா பல விஷயங்கள் எல்லா நம்முடைய பண்டிகை காலங்களிலும்
அங்கே சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. ஆனால் கேரளாவில் நியமமாக செய்யப்பட்ட அந்த வழிபாட்டை கொண்டு ஆச்சாரியர்கள் துணையோடு கோயில் நிர்வாகம், அது தலைவர், செயலர், பொருளாளர், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரு, போர்டு மெம்பரு எல்லாரும் ஈகோ இல்லாம ஒற்றுமையா இருந்து அந்த கோவில் வளர்ச்சிக்காக பாடுபட்டு அமெரிக்க மண்ணில் இப்படி ஒரு ஐயப்பனா என்று வியக்கக்கூடிய வகையில் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய தர்ம சாஸ்தாவாக, சபரிகிரி நாதனாக, சரங்குத்தி ஆளனாக, 18ஆம் படி கருப்பனாக, பந்தல வேந்தனாக, பந்தல குமாரனாக இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலமேட்டில் ஜோதி சொரூபமாக தோன்றக்கூடிய ஐயப்பனுக்கு ஒரு அற்புதமான திருக்கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். முதலாண்டு போனா கன்னிசாமி, 18 ஆண்டு போனா குருசாமி. ஐயப்பன் கோவில்ல மணி கட்டுவது போல அங்கேயும் கட்டினா குழந்தை பேர் உண்டு. மஞ்சள் மாதாக்கு சட்டை வச்சு போட்டா வீட்டுல திருமண காரியங்கள் நடக்கும், வீட்டுல சுப நிகழ்வுகள் நடக்க, வியாபாரம் சிறக்க, நோய் நொடி இல்லாது மங்களம் பொங்கி மனையறம் சிறக்க, மண்டல விரதம் இருந்து நம்முடைய புளோரிடாவில் உள்ள வட அமெரிக்காவினுடைய பிரசித்தி பெற்ற பொன்னம்பலமேட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பனை 18 படிகளை கதவை திறந்து நெய்யபிஷேகத்தோடும் தரிசிக்கலாம். பிற்படியிலும் சென்று நித்திய பூஜையில் தங்களை கரைத்துக் கொள்ளலாம். அங்கிருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த ஐயப்பன் கோவிலை அருமையோடு நிர்வகிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கைங்கரியம் செய்யக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் நாம் நன்றியை இந்த காணொளியில் தெரிவிப்பதோடு எங்களை அழைத்து பெருமை செய்து இதை பற்றிய வரலாறுகளை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐயப்பனை கண்கொள்ளா காட்சியை சேவிக்க வைத்த நண்பர் விஜய் உள்ளிட்ட நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.